ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த சைடு பால் காஞ்சிட்ருக்கு, இங்கே பருப்பு வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா, இட்லி தக்காளி சட்னி, ரித்வாக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் ஆப்பிள் போட்டு கொஞ்சம் மாதுளம்பழமும் இன்றைக்கி போட போகிறேன். அப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து வெந்தயக்கீரை குழம்பு, ரசம், கேரட் பொரியல் இதெல்லாம் தான். இதோட ஃபுல் மெனு இது ரெசிபி காமிக்கல, மேலால் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வந்து தண்ணியும் காய வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 2 அடுப்பும் பிஸியாக இருக்கிற டைமில் நம்ம கூட்டி மாப் போட்டுடலாம். ரித்வா வந்து தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்கல. ஸோ இப்போயே கூட்டிடலான்னு சொல்லிட்டு, என்னடா ஒழுங்காக கூட்ட மாட்டேங்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கையில் வந்துட்டு செல்லை வச்சுட்டே ஷூட் பண்ணிட்டே கூட்டிகிட்டு இருக்கனால அப்படியே காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ரித்வாக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் அது போட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் கூட்டிட்டேன். அடுத்து வந்து இப்போ மாப் போட்டுடலாம். பெட்ரூம்லாம் துடைக்கலங்கன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலு, டைனிங், கிச்சன் தான் மாப் போடுறேன் ஒன் டே விட்டு ஒன் டே. வீக்கெண்ட்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீனிங் நடக்கும். இப்போ வந்து ரித்வா எந்திரிக்கிறதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அப்படியே அடுப்புலேயும் வச்சுட்டு இதுவும் சைட் பை சைட் க்ளீன் பண்ணிடுவேன் எப்பொழுதும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கேரட் பொரியல் செஞ்சிடலாம். ரித்வாக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சேனலில், வேணா பாருங்கள். இப்போ வந்து கேரட் பொரியலுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் ஆஸ் யூஷுவல் தான். எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு கேரட்டையும் துருவி வச்சுருந்தது கொட்டிடுறேன். ப்ரிப்ரேஷன் வந்து நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருவேன். இந்த வெங்காயம், பூண்டு, இந்த காயெலாம் முன்னாடி நாளே கொஞ்சம் இது பண்ணி வச்சிடுவேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் வெந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் தேங்காய் நிறைய போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ கொஞ்சம் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றியாச்சு. தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அந்த டைமில் இட்லி ஊற்றிடுறேன் சைட் பை சைடு. முன்னாடியே வந்துட்டு வரமிளகாவும் உளுத்தம்பருப்பும் வறுத்துட்டேன். இப்போ வந்து பிக்னர்ஸ்க்கு சொல்கிறேன், எப்பொழுதும் வந்து மேல் தட்டில் ஃபுல்லாக இட்லி ஊற்றிக்கோங்க, ஏன்னா கீழ்த்தட்டில் கொஞ்சம் வந்து தண்ணி வடியும். இப்போ வந்து அடுத்து பருப்பு எடுத்தாச்சு. ரித்வா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து பாசிப்பருப்பு. வெந்தயக்கீரைக்கு வந்து பாசிப்பருப்பு தான் போடணும் ஆக்சுவலி, ஏன்னா வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து தக்காளியும் வதங்கிருச்சு. வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் குழந்தைக்கு பாசிப்பருப்பு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ ரசத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயக்கீரையை வந்து ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு. இதில் வந்து கீரை, பருப்பு, பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், உப்பு போட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுறலாம். வேக விட்டு கடைசி தாளிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரித்வாக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் அரைச்சிடலாம். ரித்வா வந்து ஏந்திரிச்சிட்டான். இப்போ வந்து இங்கே விளாண்டுட்டு இருக்கான். ப்ரௌன் ரைஸில் பார்த்திங்கன்னா நான் ஆப்பிளும் வந்து வேக விட்டுட்டேன். மாதுளம்பழம் மட்டும் அப்படியே நான் சேர்த்து அரைச்சி கொடுக்குறேன், கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த ஸ்வீட்டும் தேவையில்லை, அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஸ்வீட்டே கொஞ்சம் அந்த இதுக்கு டேஸ்ட் வந்துடும். ரித்வா வந்துட்டு இங்கே கிச்சனில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக. அடுத்து தக்காளி சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டேன், இன்னும் தாளிக்கிறது தான் பாக்கி. இப்போ வந்து ரசமும் வச்சுட்டேன். இந்த சைடு வந்து குழம்பு வெந்துட்டுருக்கு. தக்காளி சட்னிக்கு வந்து தாளிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு வெந்தயக்கீரை குழம்புக்கு தாளிச்சிடலாம். இது கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டா குழம்பு ரெடி. அவ்வளோதான். இப்போ ரித்வாக்கு வந்து ஊட்டி விட போகிறேன். இதை வந்து அரைச்சிட்டேன் ப்ரௌன் ரைஸை நல்லா. இதே ஒரு சர்லாக் மாதிரி தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னோட இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.